ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடைசி வாரம் மார்க்கெட் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து என்ன நடக்கலாம், நிஃப்டி பியரிஷ் ஆயிடுச்சா, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் வீக்லி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம டாப் டவுன் அப்ரோச் பார்த்தோம்னா நம்ம வந்து எது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்ட்ராங் செக்டார், வீக் செக்டார்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இப்போ மார்க்கெட்லேயே இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் எல்லா இதுலேயும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானது விஇடிஎல், இந்துஸ்தான் ஜிங்க்கு, ஹிண்டால்கோ, நேஷனல் அலுமினியம். மெட்டல் செக்டாரில் பேங்கிங்கில் வந்து இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்சி பேங்க்ஸ் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம், இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ப்ளஸ் எஸ்பிஐயும் ஓகேவாக தான் இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டர்னு பார்த்தா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆட்டோவில் வந்து அசோக் லேண்ட், ஐடி ஸ்டாக்லேருந்து டெக் மகேந்திரா. இது ஏன் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து இப்போ டவுனில் போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்குது ரிவர்சல் ஆகுது. அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கலாம். கான்ட்ரா செக்டார்ன்றதுனால இப்போ டாலர் வந்து அதிகமாகிட்டே போனால் ஐடி செக்டார்லாம் மேலே இது பண்ணலாம். பட்டு ஐடி செக்டார் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுனால டெக் மகேந்திரா மட்டும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த டெக் மகேந்திரா மட்டும் மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும். ஆட்டோ ஸ்டாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அதுவும் வீக் ஆயிடுச்சு. பட் அசோக் லேண்ட் மட்டும் ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆட்டோ செக்டார் ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம அசோக் லேண்ட் வந்து அந்த டைமில் பை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பை பண்ணுறதுக்கு இல்லை, இது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருங்க. சப்போர்ட் எடுக்கும்போது பை பண்ணலான்றது தான் நம்மளுடைய கான்செப்ட்ஸு. சரி, தேங்க்யூ. நம்ம வந்து வேகமாக போய் சார்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டவ் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குது. அடுத்து யூகே மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்மளோட விக்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. ஜெர்மனி வந்து பெரிய லவுட் மூவ் இருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு கீழே வந்துடுச்சு. ஜப்பானும் வந்து மறுபடியும் ஒரு ரேஞ்ச் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கு. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆகுது. நம்மளுடைய நிஃப்டி 50 நம்ம இந்த லக்ஷ்மண் கோடு வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ வந்து இது வந்து பேரிஷ் ஜோனுக்கு போயாச்சு. மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரைன் பண்ணியாச்சு. ஸ்பின்னிங் டாப்பு ப்ளஸ் இது வந்து கிராஸ் பண்ணும்போது மேலே தான் போவோம்னு நினச்சாச்சு. ஆனால் வந்து மறுபடியும் கீழே வந்துடுச்சு. இந்த லோ பிரேக் பண்ணால் நமக்கு ஃபர்தராக அடுத்தது இவ்வளோ அளவுக்கு ஃபால் ஆக சான்ஸ் இருக்கும். இதுக்கு கீழவே இந்த லெவல் கூட போக சான்ஸ் இருக்கும். அதனுடைய வீக்லி சார்ட் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபால் ஆகிருக்கு. ஒரு டைம் வந்து மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணும் போதெல்லாம் மேலே போச்சு. இந்த இடத்துல ஸ்பெண்டிங் டாப் இது 20 SMA சப்போர்ட் எடுத்துருக்கணும், அங்கேயே எடுக்கல. ஸோ பெரிய வந்து ஃபால் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இது அடுத்தது 40 பிரேக் பண்ணாத வரைக்கும் ஓகே, இல்லை பிரேக் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்போர்ட் எடுக்குதா 40ல் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து ஃபர்தரான டவுன்ஃபால் இருக்குன்றது மட்டும் நமக்கு இந்த சார்ட் தெளிவாக சொல்லுது. மந்த்லி சார்ட் எடுத்திங்கன்னா மந்த்லி சார்ட்டுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த மந்த் இன்னும் ஃபர்தராக லோவாச்சுன்னா ஆர்எஸ் 60 கிலோவும் போக சான்ஸ் இருக்குது. மந்த்லி ஒரே ஒரு இது மந்த்லி வந்து 20 SMAல சப்போர்ட் எடுத்தா நம்ம மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் வியூவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா அதுவுமே வந்து நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்டை கொடுக்க சான்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ப்ரைமரி செக்டாரான பேங்க் நிஃப்டி எடுத்தோம்னா மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வீக்லி
வீக்லி வந்து 20 SMAல நெக்ஸ்ட் வீக் சப்போர்ட் எடுக்கணும். எடுக்கலன்னா வந்து பேங்க் நிஃப்டியும் பெரிய ஃபால்க்கான ஜோனுக்கு போயிடும். டே சார்ட்ல ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகுது. பேங்க் நிஃப்டி டெய்லியில் 40க்கு கீழவும் போயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பேரிஷ் ஆயிடுச்சு. இதில் வந்து நமக்கு ப்ரைவேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரிஷ் ஆயிடுச்சு. இதில் பிஎஸ்சி பேங்க் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மந்த்லி சார்ட் பாருங்க, சூப்பராக இருக்கு. வீக்லி சார்ட்டு 60க்கு மேலே சப்போர்ட் இருக்கு. டெய்லி 60ல் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி 60லேருந்து கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. பட் 20 SMAலேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். இங்கே வந்து சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கு. ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம அதெல்லாம் வந்து என்ட்ரான நல்ல ப்ராஃபிட்டு கொடுக்கலாம். ஃபினான்ஷியல் சர்வீஸ் இங்கே பாருங்கள், 40ல் போய் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிருக்கு. பேரிஸ் ஜோனில் தான் போவான்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் வந்து வாங்கிறத அவாய்ட் பண்ண நல்லது. ஆட்டோ வந்து ஒரு பெரிய ஃபால் நடந்து மறுபடியும் வந்து இங்கே கன்சால்டேஷன் ஆகலாம். இந்த லெவலில் மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆட்டோலையும் பெரிய டவுன் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகிடலாம். இது வரைக்கும் சப்போர்ட் எடுத்தோன்னா ஆட்டோவில் இங்கத்தில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அசோக் லேண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் மெட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இது, செக்டார் இது. இங்கே பாருங்கள், நீ எந்த செக்டார் எப்படி போனால் என்ன, நான் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டில் 60க்கு மேலே இருக்குது. 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்தால் ஓகே. பட் வந்து மற்ற ஓவரால் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலனா இதுவும் வந்து கீழே வந்து நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கும் வர சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம மெட்டல்ஸ் செக்டாரெல்லாம் இருக்கிற ஸ்டாக்ஸ் நல்லா வாங்கலாம் பை சைடு. ஐடி செக்டார் சைடு வேஸ் தான் இருக்குது. மந்த்லி வீக்லி ஆக்சுவலாக 60 ரெசிஸ்டன்ஸில் வந்து கிராஸ் பண்ணுது, ரிஜெக்ட் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பேரிஷ் ஆகிடுச்சு. ஸோ மந்த்லி வந்து 60க்கு கீழே வந்துச்சு, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, 20 SMA கிராஸ் பண்ணுது. ஸோ அடுத்தது ஷார்ட் பண்ணுறோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம் இன்ஃப்ராஸ்டாக்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மாவும் மந்த்லி கீழே வந்துடுச்சு. வீக்லி 40 சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். பட் வந்து இது இன்னும் அடுத்து இது பண்ணால் ஸ்குவீஸ் ஓப்பன் ஆகிடும், கீழே வரும். நெக்ஸ்ட் வீக் சப்போர்ட் எடுக்கலன்னா இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பிஎஸ்சி ஜோனுக்கான ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஃபார்மா செக்டாரு அதுவும் சரியில்லை. மீடியா இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட் செக்டாரு. இங்கே பாருங்கள், ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. மந்த்லி வீக்லி. நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் மந்த்லி மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான செக்டாராக இருக்கும். 40 கிட்ட வர சான்ஸ் இருக்கும் இன்னமும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம மோஸ்ட்லி ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத வந்து மேபி வந்து 1 or 2 டேஸில் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். எஃப்எம்சிஜியும் இங்கே மந்த்லி 60 வரைக்கும் வரலாம். வந்து சப்போர்ட் எடுத்தால் ஓகேவா இருக்கும் இந்த லெவலில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது சப்போஸ் சப்போர்ட் எடுத்தால் எஃப்எம்சிஜி வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கலாம். பட்டு அட்லீஸ்ட் இது வரைக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபர்தராக ஃபால் ஆனால் ஃபியூச்சர்ஸு நிஃப்டி டிஃபென்ஸுமே வந்து ரொம்ப பேரிஷாக தான் ஆகிருக்கு. மந்த்லி ஓகே, வீக்லி இன்னும் ஸ்டில் 40 சப்போர்ட் எடுத்தால் ஓகேவா இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக பார்த்ததுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேரிஷான இதில் இருக்குது. ஷார்ட் ட்ரேட் எடுக்கணும்னா அதில் எடுக்கலாம். லாங் ட்ரேட் வந்து மார்க்கெட் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கும் போது லாங் எடுக்கணும்னா நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு பெருசாக லாஸ் வராது. அட்லீஸ்ட் ப்ராஃபிட்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே வெயிட் பண்ணி வாங்க, இல்லைனா வந்து உங்கள் ரிசர்ச் அனலிஸ்ட் கேட்டுட்டு பை பண்ணுங்க. இல்லைனா இது ஸ்டடி பர்பஸ்க்கு லிஸ்ட்டில் போட்டு வைங்க. எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டுன்றதை ஃபர்தராக வந்து ஒரு டவுன் டைமில்
எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோல இருந்து நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்தரா வீடியோ பாருங்க. இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அது அந்த டைம்ல நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்றோம், எப்படி லாங் டேர்முக்கு செலக்ட் பண்றோம், எப்படி வந்து ஷார்ட் ட்ரேடுக்கு எப்படி செலக்ட் பண்றோம், எல்லாமே ஃபர்தர் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். சரிங்களா? நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை போய் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். செக்டார் மட்டும் நம்ம பார்த்தாச்சு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதை இது பண்ணி வைங்க, சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க, நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நம்மனா வந்து மெட்டல் செக்டார்னா குயிக்காக பார்த்துடலாம். விடிஎல் மந்த்லி கப் பேட்டர்ன் இருக்கு, வீக்லி கப் பேட்டர்ன், டெய்லி வந்து கொஞ்சம் இந்த இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. மோஸ்ட்லி இது வந்து அட்வான்ஸ் டேர்மோ இல்லை டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அது வந்து அடுத்து பை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது இருந்ததெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரேடுலாம் புக் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிண்டால்கோ ஸ்டில் ஸ்ட்ராங். வேற என்ன நம்ம பார்த்தோம்? நேஷனல் அலுமினியம், ஹிந்து காப்பர் கூட ஓகே. அது கப் பிரேக் அவுட் ஆனா பார்த்துக்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க், இருக்கத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் மெட்டல் செக்டார்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு. அது ஆல் டைம் ஹையை டச் பண்ணுது, மற்றதெல்லாம் டச் பண்ணாமல் சரியாக இது பண்ணலாம்னா இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேஷனல் அலுமினியம் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். இதுவும் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மெட்டல் செக்டாரில். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது இதெல்லாம் என்ட்ரி ஆகணும்னா நல்லா நமக்கு வந்து ப்ராஃபிட்கான சான்ஸ் இருக்கும். சரி, மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து இப்போ எஜுகேஷன் வீடியோலாம் வந்து இந்த லீவில் 1-2 ரிலீஸ் பண்ணலாம். விடிஎல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், நிறைய வந்து நமக்கு வந்து கேண்டில்ஸ் அப்பு டவுன் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மார்க்கெட் பியரிஷ் ஆனதுனால அதை எக்ஸிட் பண்ணியாச்சு, இல்லைன்னா எதுவும் எக்ஸிட் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம அடுத்து வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி ஆகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுன் ஃபால்னா அது கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.